ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், ஒரு 10-15 நிமிஷத்தில் சட்டாரெட்டு செய்யக்கூடிய பீட்ரூட் அல்வா தான் செய்ய போகிறேன். இது ஏற்கனவே நான் செய்து போட்டிருக்கேன். இன்றைக்கி என்னமோ எனக்கு செய்து சாப்பிடணும் போல இருந்துச்சா, அதுதான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜியான கடையில் நல்ல நல்ல மரக்கறிகள் எல்லாம் வந்திறங்கும். வெள்ளிக்கிழமை அதே நேரம் அந்த விரத நாளுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி மரக்கறிகள் வந்திறங்கும். போன வெள்ளிக்கிழமை நான் மரக்கறிகள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீட்ரூட்டில் ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சா நண்பர்களே, அதோட கடைன்னு ஒரு 4 பீட்ரூட்டை வாங்கி கொண்டு வந்துட்டேன். இப்போ அதைத்தான் தோல் எல்லாத்தையும் சீவி போட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுக்க போகிறேன். இதில் அல்வா செஞ்சு சாப்பிட்டா அப்படி ஒரு தித்திப்பாக இருக்குது. சட்டா 2 செய்திடலாம், நாங்களே செஞ்சிடலாம், மினக்கடையே தேவையில்லை. ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் இந்த மாதிரி தோலை சீவிட்டு நான் இந்த மாதிரி வெட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வெட்டினாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள். நாங்கள் இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதால் தான் நான் இப்போ இந்த மாதிரி கணக்காக வெட்டி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் வெட்டிட்டு இனி இதை வந்து ஒரு கிரைண்டர் கப்பில் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதோட ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்துட்டு மூடி அரைச்சி எடுக்க வேண்டியதான். முதல் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நாங்கள் அரைக்கும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை இனி வடிச்செடுக்கணும். இதில் ஜூஸ் தான் எங்களுக்கு தேவை, இந்த பீட்ரூட்டோட ஜூஸ் தான் தேவை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா வடிச்செடுக்கணும். இப்போ வடிச்செடுத்தாச்சா, அதுக்கு பிறகு அந்த சக்கை இருக்குது தானே, அதை மறுபடியும் நாங்கள் அரைச்செடுக்கணும். மறுபடியும் அதை கிரைண்டர் கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் கணக்காக தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் தண்ணி எனக்கு அளவுகள்ன்ட்டு எனக்கு சொல்ல தெரியல, நான் ஒரு ஜொக்கில் இந்த ஒரு கணக்காக விளத்துக்கு தண்ணி சேர்க்குறேன். அந்த நாங்கள் அரைச்ச சக்கை இருக்குது தானே பீட்ரூட்டோட அந்த வடிச்செடுத்த சக்கை, அதில் கொஞ்சம் மேலே இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்டு திருப்பியும் அரைச்செடுத்துட்டு இந்த மாதிரி வடிச்செடுக்கணும். அதையும் பார்த்தீங்களா, நல்லா அப்படி அமர்த்தி வடிச்செடுத்துட்டு திருப்பி மறுபடியும் இதை ஒரு சின்ன வடியால் வடிச்செடுக்கிறேன்னு சொன்னால் அதுலேயும் இருக்குது தானே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன இது பீட்ரூட்டுகள், அதால் அது மறுபடியும் இந்த மாதிரி வடிச்செடுத்தாச்சு. பார்த்தீங்களா, பீட்ரூட் ஜூஸ் எப்படி வந்து பார்த்தீங்களா எவ்வளோ சக்கை இருக்குன்னு இதுலேயும். இப்போ இந்த மாதிரி வடிவாக எல்லாத்தையும் வடித்து எடுத்தாச்சு. இனி இதை வந்து இப்போ நாங்கள் எதில் அல்வா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்ற வேண்டியதான். நான் நார்மலாக இந்த சட்டியில் தான் செய்கிறது. அதோட இதில் கொஞ்சம் அல்வா தான் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய சட்டியாக சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த சட்டி தான் கொஞ்சம் நல்ல விட்டு வசதியாக கிளற சரியாக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அளவுகள்னு சொன்னால் ஒரு கப் அளவுன்னு சொல்லலாம். ஒரு கப் நாங்கள் அந்த கப் அளக்கிற கப் இருக்குது தானே, அதில் ஒரு கப் சீனி வந்து நான் இப்போ இந்த கரண்டியால் 2 கரண்டி தான் சேர்க்குறேன். இது வந்து உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு தான். ஏற்கனவே பீட்ரூட்லேயும் இனிப்பு இருக்கும், அதனால் நான் இந்த 2 கரண்டி சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதே அளவு சீனியும் சேர்க்கலாம். இதோட ஒரு சிட்டிக்கை அளவு உப்பு சேர்க்குறேன். நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு போட்டு மீடியம் ஹீட்டில் அடுப்பு வைக்கணும். தூண்டி விட்டோம்னு சொன்னால் உடனே கட்டி பிடிச்சிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்ல வடிவாக இந்த மாதிரி கிளறி கொண்டு கேட்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படியே திக்காயிரும். உடனே கைவிடாமல் நல்ல வடிவாக அப்படியே கிளறி கொண்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜுவை வெட்ட மறந்துட்டுன்னா அஞ்சால் எடுத்து வச்சுக்கணும். அது எல்லாத்தையும் எடுத்து நல்ல குட்டி குட்டியாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டேன். காஜு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு விருப்பம் வேண்டால் நீங்கள் போடலாம். அப்படி காஜு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கச்சான் வறுத்த கச்சான் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கூட உடைச்சி தூளாக்கிட்டு போடலாம், நல்லா இருக்கும். நான் இப்போ இந்த காஜு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துகிட்டு இந்த இதில் தான் வந்து நான் இந்த அல்வாவை ஊற்றி எடுக்க போகிறேன். அதில் கொஞ்சமாக நெய் கொஞ்சம் விட்டுட்டு நல்ல வடிவாக எல்லா பக்கமும் பிரட்டி விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் காஜு எடுத்து அப்படியே அடியில் இந்த மாதிரி தூவி விட்டு செட் பண்ணி வச்சாச்சு. இதில் தான் அல்வாவை ஊற்றி நான் அப்படியே எடுக்க போகிறேன். அதுக்காகத்தான். நீங்கள் வேறு ஏதாவது ட்ரேகள் என்னத்துலேயும் எடுக்கிறேன்னு சொன்னால் கூட அது உங்களோட விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்வா ரெடி ஆகிக்கொண்டிருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே வரணும், கைவிடாமல் அப்படியே கிளறி கொண்டிருக்கணும். விட்டமும் அப்படியே கொஞ்சம் அடி பிடிச்சி போயிடும். அதால் தான் இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறி கொண்டிருக்கணும். எனக்கு யூடியூப் வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டு இருந்தேன். சரியா, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய் சேர்க்குறேன். நெய் வந்து முதல் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சம் பெரிய கரண்டியால் இந்த மாதிரி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கிளறி கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி உண்மைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்பர்களே. செஞ்சு என்னென்னு சொல்கிறது, ஒரு நாள்லேயே முடிஞ்சிடும் அப்படி இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதில் டேஸ்ட் தெரியும். சரியா, இப்போ இந்த மாதிரி நல்லா இப்படி நான் சைட் எல்லாத்தையும் வலிச்சு விட்டு இப்படியே கிளறி கொண்டு இருக்கணும். அடுப்பை தூண்டக்கூடாது. இப்போ மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எவ்வளோ நெய் முதல் விட்டனோ அதே அளவு மறுபடியும் நெய் விட்டு திருப்பியும் கிளறி கொண்டு இருக்கணும். இதுக்கு பிறகு நான் நெய் சேர்க்கல, இவ்வளோ தான் நான் நெய் சேர்த்தேன். இதை விட கூட சேர்க்கல.
உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் கூட சேர்க்கலாம். எனக்கு இவ்வளோ போதும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜுவை வெட்டி வச்சுருந்தானே குட்டி குட்டியாக அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி எடுக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, அப்படி ஒரு சுவையாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு கிண்ணங்களில் அப்படி ஊற்றி செட் பண்ணி எடுக்காட்டிக்கு நீங்கள் அப்படியே கப்புகளில் போட்டு கூட கரண்டிகளால் எடுத்து சாப்பிடலாம். இப்படி இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரணும். அது அந்த அளவுக்கு நல்லா கிளறணும். இன்னும் பதம் வரையில் இன்னொரு கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி கொண்டிருக்க அந்த சட்டியில் ஒட்டாமல் அந்த அல்வா பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பிரண்டு வரும். அந்த அளவுக்கு நாங்கள் அப்படியே கிளறி கொண்டிருக்கணும். பார்த்தீங்களா, நல்லா அப்படியே வருது. எனக்கு அது கிளறும் போதே நண்பர்களே எப்படா இது சாப்பிடுவோம்னு இருந்துச்சு. இந்த அல்வாவை கிண்டும் போதே என்ன அப்படி இருந்து இந்த சைட்டில் வாரது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, சட்டியில் ஒட்டாமல் இப்படி அப்படியே வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். சட்டியில் ஒட்டாமல் அப்படியே பிரண்டு வரணும். இனி இப்போ அல்வா ரெடி. இனி இதை இறக்கி நாங்கள் இஞ்சால ரெடி பண்ணி வச்சுக்கதான் இந்த பவுலில் அப்படியே ஊற்ற வேண்டியதான். ஊற்றி போட்டு நல்ல வடிவாக லெவல் பண்ணி விட வேண்டியதான். உங்களுக்கு இப்படி இல்லைன்னு சொன்னால், ஊற்ற விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கிண்ணங்களில் போட்டு கூட சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல வடிவாக ஊற்றி போட்டு நான் நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு இது ஒரு ஆற வைக்கணும். உடனே அவசரப்பட்டால் வராது, செட் ஆகாது. ஒரு மணித்தியாலும் சரி அப்படியே மூடி வைக்கணும். அப்போ தான் அது நல்லா இறுகி அப்படியே செட் ஆகி வரும். அதால் தான் சரியா. இப்போ இந்த மாதிரி நான் இந்த பக்கம் அந்த பக்கம் மூலையெல்லாம் நல்ல வடிவாக அமர்த்தி விட்டோம்னா அது நல்லா லெவல் பண்ணி வந்துடும். அதுக்கு பிறகு இதை நான் மூடி வைக்க போகிறேன். வச்சுட்டு நான் வேறு ஏதாவது வேலைகள் இருந்தால் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு வந்து பார்ப்போம். இப்போ 1 மணித்தியாலம் ஆச்சா நான் கருவாட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக எங்கள்ட அல்வா செட் ஆகிட்டு. பார்த்தீங்களா, அப்படியே தண்டை பாட்டில் வந்துட்டு எனக்கும் அப்படி ஒரு ஆவலாக இருந்துச்சு. என் மகனுக்கு தெரியாது நானே தான் இது செஞ்சேன். எப்போ செஞ்சீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான அளவுக்கு துண்டு போட வேண்டியதான் இந்த மாதிரி. பார்த்தீங்களா, டக்குன்னு நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். ஏதாவது ஸ்வீட்டுகள் செய்கிறேன்டா, யாராவது விசிட்டர் ஸ்வீட்டில் வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அசந்து போயிடுவீங்க, அப்படி விரும்பி சாப்பிடுவீங்க. பார்த்தீங்களா, எப்படி சாஃப்டாக அப்படி இருந்துச்சு. வாயில் வச்சோடனே அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி சுவையான பீட்ரூட் அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்பர்களே. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவுகள் நான் சொல்லியிருக்கேன். சீனி வந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு தான் போட்டிருக்கேன். கோர்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் நான் அது ஒரு கப்பில் ஒரு கணக்கான ஒரு கப் அளவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு தான் இந்த என்னென்னு சொல்கிற அளவு கப் இருக்குது. அந்த அளவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்னா பை டாடா.